ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்மந்தமான மறைக்கப்பட்டிருக்கிற பல உண்மைகள் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வெளிவந்திருக்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. 2 பேருக்கு இடையில் பரிமாறப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப்பில் பரிமாறப்பட்டிருக்கிற ஒரு தகவல். இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற துல்லியமான புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தும் உயர் அதிகாரிகளுக்கு அது அறிவிக்கப்பட்டிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்றதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. இதுக்கு முதல்ல சுமத்தப்பட்ட அதே குற்றச்சாட்டு புது குற்றச்சாட்டு கிடையாது. தகவல் தெரிஞ்சிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காக யாராலையும் எடுக்கப்படலை என்றது ஜனாதிபதிக்கு தெரிஞ்சிருந்தது, மைத்ரிபால சிறிசேனவுக்கு தெரிஞ்சிருந்தது, எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளருக்கு தெரிஞ்சிருந்தது, ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு தெரிஞ்சிருந்தது, பாதுகாப்பு செயலாளர் வரைக்கும் எல்லா உயரதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக நீண்ட காலமாக சுமத்தப்பட்டு வருது. அதை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன்ஷாட் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. இதை வெளியிட்டிருக்கிறவர் ஒரு சட்டத்தரணி, ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹீரத். இதுக்கு முதல்ல முக்கியமான சில வழக்குகளை பதிவு செய்திருக்கிற ஒரு நபர். எஸ்ஐஎஸ்ஸினுடைய பணிப்பாளராக இருந்து, அதாவது அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளரால் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு இந்த மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தால் அந்த காலகட்டத்தில் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர் நிலந்த ஜெயவர்தனவால் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு மெசேஜ். இதில் தெளிவாக குறிப்பிடப்படுது, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற புலனாய்வு தகவலுக்கு அமைய 21ஆம் தேதி இல்லாட்டி அதுக்கு முதல்ல 8 இடங்களில் தேவாலயங்கள், ஹோட்டல்கள், குறிப்பாக இந்தியர்கள் அதிகமாக நடமாடுற இடங்களில் சஹ்ரான் ஹாஷிம் குழு, தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருக்கிற தலைவராக இருக்கிற சஹ்ரான் ஹாஷிம் தலைமையிலான குழு இந்த மாதிரியான இடங்களை இலக்கு வச்சு ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கின்ற துல்லியமான தகவல் பெயர் விவரங்களோட இடங்களோட குறிப்பிடப்பட்டிருந்தது. நேரம் மட்டும் அதில் கிடையாது. 21ஆம் தேதி இல்லாட்டி 21ஆம் தேதிக்கு முதல்ல இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்படலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு ஒத்திகை பார்க்குற மாதிரி காத்தான்குடி பிரதேசத்தில் ஒரு பைக் வெடிக்க வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற உறுதியான தகவல் இருக்கின்றதான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான துல்லியமான தகவல் தெரிஞ்சிருந்தும் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது என்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது, அதுக்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கு, இவர்களை வளர்த்து விட்டது யார், இந்த தாக்குதல் எப்படி திட்டமிட்டு துல்லியமாக நடத்தப்பட்டது என்ற நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. அதை பற்றின விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து வருது. ஆனாலும் இந்த மாதிரியான தகவல் கிடைச்சிருந்தும் கூட அந்த காலகட்டத்தில் பதவியில் இருந்த நபர்கள் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, ஏன் இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போயிருந்தது என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் யார்ட்டையும் கிடையாது. ஆனால் எல்லாருமே பதவிகளில் இருந்த நபர்கள் மாறி மாறி சில குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சுமத்தி கொண்டிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முதல்ல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களம் பதிவு செய்திருந்த வழக்கு 3 நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தன்னுடைய வாக்குமூலத்தில் சாட்சி கூண்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் 2 நபர்கள் மேலே குற்றம் சாட்டுறார். ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன, அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்தன, இந்த 2 பேரும் அப்பாவும் மகனும் மாதிரி நீண்ட காலமாக செயல்பட்டிருக்கிற நபர்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் அன்றைய நாளில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட இருந்தது என்ற தகவல் 4ஆம் தேதியே இவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி 2 பேராலையும் முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பகிரங்கமா நீதிமன்றத்தில் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ குற்றம் சாட்டுறாரு. எனக்கு எந்த விதமான தகவலும் தெரியாது என்ற அடிப்படையில் அந்த தகவலை சொல்றதுக்கு அவர் சில நேரங்களில் முயற்சி எடுத்திருக்க முடியும். ஆனால் இப்போ வெளிவந்திருக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய தகவல் கிடைச்சது என்றதை ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் ரிப்ளை பண்ணி உறுதி செய்திருக்கிறார். ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இன்னொரு பக்கம் அன்றைய வழக்கு விசாரணையில் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ குறிப்பிட்டிருந்தார், 20ஆம் தேதி அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன தன்னை தொடர்பு கொண்டாராம். இப்படி தொடர்பு கொள்கிற சந்தர்ப்பத்தில் கேட்டாராம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் பார்த்தீங்களான்னு சொல்லி. அந்த நேரத்தில் நான் சுகையினமாக இருந்தேன், இருந்தாலும் அந்த மெசேஜை பார்த்ததுக்கு பிறகு தகவல் எங்கேருந்து கிடைச்சிருந்தது, உண்மையான உறுதியான தகவலான்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி உறுதிப்படுத்தப்படாத தகவல் சம்பந்தமாக என்னால் உயர போலீஸ் அதிகாரிகளை தெளிவுபடுத்த முடியாதுன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சிட செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டார். குறிப்பாக முக்கியமாக நடத்த 2 கூட்டங்கள் இருக்கு. பாதுகாப்பு பேரவையினுடைய கூட்டம் இருக்கலாம், இல்லாட்டி புலனாய்வு தகவல்கள் மீளாய்வு செய்யப்பட்ட 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டது வழமையானது. இந்த 2 கூட்டங்கள்லையும் பிரதமரையோ
பிரதி பாதுகாப்பு அமைச்சரையோ போலீஸ் மா அதிபரையோ உள்ளெடுக்க கூடாதுன்னு சொல்லி ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மைத்ரிபால சிறிசேன வந்து சொல்லியிருந்தாராம். இவங்க யாரோடையும் என்னால் செயற்பட முடியாது, இந்த யாரையுமே வந்து இந்த கூட்டங்களுக்கு எடுக்காதுன்ற மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமாக கதைக்கிற முக்கியமான கூட்டம் போலீஸ் மா அதிபர் இல்லாமல் பேசப்படுதுன்னு சொன்னால் அதில் எந்த விதமான தீர்மானங்களையும் எடுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் பிரதமர் போலீஸ் மா அதிபர் யாருமே கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு இருந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வந்து அவர் காட்டுறதுக்கு முயற்சி எடுத்திருந்தாருன்னு சொல்லியும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ வந்து இந்த வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டிருந்தார். தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து மைத்ரிபால சிறிசேன இருந்தது சிங்கப்பூரில், அவர் மருத்துவ சிகிச்சைகளுக்காக போயிருந்தார் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இந்த வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டிருந்தார், ஓடி ஒளிஞ்சு கொள்றதுக்காக தகவல் தெரிஞ்சிருந்த சந்தர்ப்பத்தில் வந்து மைத்ரிபால சிறிசேன வெளிநாட்டில் போய் தலைமறைவாகி இருந்தார். தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் 4 ஃபிளைட்டை விட்டு போட்டு 5வது ஃபிளைட்டில் தான் மைத்ரிபால சிறிசேன இலங்கைக்கு திரும்பி இருந்தார். திரும்பினதுமே கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. உள்ள வந்ததும் போலீஸ் மா அதிபருக்கு எதிராகவும் எனக்கு எதிரான சில கருத்துக்களையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே தகவல் தெரிஞ்சிருந்த நபர்கள் அவரும் அவருடைய மகன் மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்த நிலந்த ஜெயவர்தனவும் சொல்லியும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அந்த வழக்கு விசாரணையில் சொல்லியிருந்ததும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அரசியலமைப்புக்கு அமைய இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதாவது ஜனாதிபதி வந்து வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறாருன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் பதில் பாதுகாப்பு அமைச்சர் நியமிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. நான் மைத்ரி போன நேரத்தில் பதில் பாதுகாப்பு அமைச்சர் நியமிக்கப்படவே இல்லை. அப்போ என்னுடைய பதவி, பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் என்ற பதவி வந்து வரிதாகும், அதாவது எந்த விதமான அதிகாரமும் இல்லாத ஒரு பதவியாக வந்து அது மாற்றமடையும். இதனால என்னட்ட வந்து நீங்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லியும் இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்குற நேரத்தில் வந்து சட்டமாதிபர் எனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறதே பிழையானது என்ற மாதிரியும் தன்னை நிரூபிக்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அந்த வழக்கு விசாரணையில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரியான தகவல்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தகவல் தெரிஞ்சிருந்தது என்றதுதான் இதனுடைய சுருக்கம், இதனுடைய சாராம்சம். ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ச அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் இது வேற சம்பவம். பிரியங்கரா ஜெயரத்ன சிவில் விமான சேவைகள் அமைச்சருக்கும் சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வந்து அழைப்பு விடுத்திருக்கு என்ற ஒரு தகவல் இன்னைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஊடகங்களை சந்திக்கும் போது குறிப்பிட்டிருந்தார், சோசியல் மீடியாவில் தான் இந்த மாதிரியான அழைப்பு சம்பந்தமான தகவல்கள் நாங்களும் பார்த்தோம். ஆனால் உத்தியோகபூர்வமான கடிதம் இதுவரைக்கும் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்படலை. அப்படியே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கு முதல்ல எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கிற ஒரு நபர் தான் என்னுடைய அப்பா மஹிந்த ராஜபக்ச. இதையும் அவர் எதிர்கொள்வார், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். இப்போ மே தினத்தில் வந்து உரையாற்ற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 10-15 வழக்குகள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நாட்களில் வந்து ஒரு வழக்கு ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, தீர்ப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் 25ஆம் தேதி அந்த தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்ற மாதிரி ஜனாதிபதி உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். 25ஆம் தேதி கைதட்டுறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க என்ற மாதிரி மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போது அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி வந்து குறிப்பிட்டிருந்தார். எப்படி தீர்ப்புகளை வந்து எதிர்வு கூற முடியும் என்ற மாதிரி கடுமையான விமர்சனங்களையும் அதை எதிர்நோக்கி இருக்கு. ஏர்பஸ் மோசடி சம்பந்தமான 60 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சட்டம் வந்து சியபோக் விசாரணைகளை நடத்த இருக்கிறதா சொல்லப்படுது. கைது செய்யப்படுவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய சிஇஓ பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன அவருடைய வாக்குமூலம் சொல்லி இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் சிஐடி முக்கியமான சில விஷயங்களை சமர்ப்பிச்சிருந்தது. பிரியங்கரா ஜெயரத்ன சிவில் விமான சேவைகள் அமைச்சராக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச நேரடியாக அவருக்கு வந்து இதனுடைய லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது, 60 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கபில சந்திரசேன குறிப்பிட்டிருக்கிறார் என்ற மாதிரி சிஐடி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. அப்போ மிக முக்கியமான ஒரு ஆதாரம். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார், தன்னுடைய சேவை பெறுநராக இருக்கிற கபில சந்திரசேன மிரட்டப்பட்டு பயமுறுத்தப்பட்டு இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் பிறகு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி மஹிந்த ராஜபக்சவுக்கு நேரடியாக 60 மில்லியன் ரூபாய் லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது என்றது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு. இவருடைய சாட்சியம் இதுதான் சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு மஹிந்த ராஜபக்ச கூப்பிடப்பட்டிருக்கிறார். எப்போ போவார், என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.